சாரத்தை ஏற்ற முடியும், ஆக்க முடியும். ஒருவேளை சாரத்தை இழந்துட்டா வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனுடைய கால்களால் மிதிக்கப்படுவதற்கு தவிர வேற ஒன்றுத்துக்கு உதவாது. தகப்பனே, இந்த மத்திய எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஊழியர்களா, விசுவாசிகளா, தேவ பிள்ளைகளா ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில வல்லம் உண்டு. இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. ஒரு முறை கூட எங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பிட்டோம். உம்மனை நெருங்கி வர இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாய் போதுமானதா இருக்கட்டும். அடிமைக்கு வேண்டிய கிருபையும் பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். You are the salt of the earth. If the salt loses a savor, used for not just for the throughout and trampled by your feet. அருமையானவர்களே, இந்த மத்தியான நேற்று தினத்துல நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன், சித்தூர்ல போய் நின்று வேற வழி இல்லை, அந்த அம்மா பேசுவான்னு நினைச்சா அவங்க பேசுற சூழ்நிலை இல்லை. இதே மாதிரிதான் கண்கள்ல வலி ஒரு பக்கம், அப்போ ரொம்ப வலி இருந்தது. ஹாஸ்பிட்டல் போகாம போயிட்டேன். நேற்று ஹாஸ்பிட்டல் போய் வந்தேன். இப்போ 60% வலி இருக்கிறது. அங்க சில காரியம் வந்து கொண்டு இருக்குது. அப்போ சித்தூர்ல ஆண்டவர் என்ன பேசுது, ஊழியக்காரங்க விசுவாசி எல்லாம் இருக்கிறாங்க. உடனே பைபிள திருப்பினேன். இதை மார்க் பண்ணி வச்சிருப்பேன். இந்த வசனம் எல்லாம் உப்பு அந்த கண்ணில் பட்டது. ஏன்னா தலையில இருந்து உப்பு தண்ணி வருது, கண்ணில் பட்டு அது ஒரு பக்கம் எரியுது. பாண்டு சமூகத்துல இந்த வசனத்தை ஆண்டவர் நான் பேசணும். இந்த உப்பை குறித்து ஊழியர்களுக்கும் சபைக்கும் நாம் ஒப்பிட்டு பேசியிருக்கின்றேன். பல வருஷத்துக்கு எங்க பேச தெரியாது. ஒரு முறை ஸ்ரீலங்கால பேசினேன். அந்த 4 நாளில் உப்புக்கும் மனுஷனுக்கு என்ன சம்பந்தம், உப்புக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம், உப்புக்கும் ஊழியக்காரங்க என்ன சம்பந்தம், உப்புக்கும் எனக்கும் இந்த மத்தியானம் என்ன சம்பந்தம். இந்த உபவாச கூட்டத்துல ஆண்டவர் வாக்குத்தத்த செய்தி கொடுக்கணும். எரேமியால இருந்து யோசித்து கொண்டு வந்த போன வாரத்துல திடீரென்று ஆவியானவர் சித்தூர்ல இந்த வார்த்தையை உள்ளத்தை போட்டபடினால என்னோட அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நடத்தின ஊழியர் சொன்னாரு, சித்தூர்ல ரொம்ப ஆசீர்வாதமான கர்த்தர் எங்களோடு பேசினாரு. ஜெபித்த ஆண்டவரே, வேற வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க, நேரமே இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த வசனத்தை நான் மீண்டுமா பேச போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன். ஆண்டு என் உள்ளத்துல ஓகே சொன்னாரு, உப்பை பற்றி பேசு. ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்துல உப்பா இல்ல, அநேக ஜனங்க கசப்பா இருக்கிறாங்க, தோற்பா இருக்கிறாங்க, ஓர்ப்பா இருக்கிறாங்க, புளிப்பா இருக்கிறாங்க, ருசி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நீயோ உப்பை பற்றி பேசு. உப்பின் வழியா நான் என் ஜனங்களோடு பேசுன ஆவியான என் உள்ளத்துல பேசினபடியால் தான் இந்த மத்தியானவர்ல உங்களோடு ஆவியான பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் விசேஷமா பாஸ்டர் புனிமூர்த்திக்கு, தாமஸ் அவர்களுக்கு, இல்சன், இசைவத்த சகோதரர்கள், பெஞ்சமின் எல்லாருக்கும் இயேசு நாமத்தை நன்றி சொல்லுகின்றேன். எப்போது பிறகு இவங்களுக்கெல்லாம் எந்த காணிக்கை நான் கொடுக்கறது இல்லை. ஆனா அவங்க தானா கூப்பிட்ட உடனே எல்லா நேரத்தை ஒதுக்கிட்டு இங்க சில ஊழியக்காரங்க சின்ன உதவி வாங்கிட்டு போய் வராங்க. ஐயோ அப்படி இல்லை, அழிச்ச உடனே எல்லா வேலையும் விட்டு ஊழியத்தை பங்கெடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவனா மகிமைக்காக பக்தி எடுத்து உண்டு பண்ண முடியாது அவங்க நேரத்தை வந்தபடினால பாஸ்டருக்கு நன்றி சொல்லுகிறேன். உழைத்து எங்க வைக்கியத்தில் இருக்க ஊழியர் உழைச்ச ராவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கண் வழியை நானும் வந்தேன். இங்க வந்து உழைக்கிற பிரயாசப்பட்ட ஜிபித்த பாஸ்டர் டேவிட் போல, மகேஷ் போல, இனிமேல் சகோதரர்கள் சுந்தர், இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறேன். இவங்கெல்லாம் உழைச்சாதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். அவங்கெல்லாம் உழைக்கிறதா தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். அவங்களுக்கு இயேசு நாமத்தை நன்றி சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பூமியில வாழ்ந்த நாட்களில் அவரை சொந்த வாயினால சொன்னவர் வார்த்தை அநேக பிரசங்கத்தை செய்தார். அதில் மிக மிக முக்கியமான அடிப்படையான ஒரு உபதேசம். இது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, ஒரு கட்டளை, ஒரு உபதேசமாய் நிர்பந்தமா இருக்குது. இப்பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்க வேண்டும், நீங்க சாரம் உள்ளவரா இருக்க வேண்டும். உப்பானது எப்படி சாரம் கொடுக்கிறது போல இந்த பூமியில உலகத்துல சகோதரனே சகோதரியே, விசுவாசியே வாலிப சகோதரனே, பெரியோரே சிறியோரே, யாரா இருந்தாலும் இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருந்து ருசி கொடுக்க வேண்டும், உப்பாய் இருந்து சாரம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த மத்தியான வேளை இந்த உபவாச ஜெபத்தை வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாள் வரை ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமான தெரியாது. உங்க வாழ்க்கை சற்று ஆராய்ச்சி பாருங்க. இந்த வசனத்துக்கு எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? நீங்க உலகத்தை வெளிச்சமா இருக்குன்னு சொன்னாங்க. வெளிச்சத்தை விட மற்ற சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளை விட
என் உள்ளத்தை ஆழமாய் தொடப்பட்ட ஒரு வசனம். வெளிச்சத்தை காட்டிலும் உப்பு. வெளிச்சம் இந்த முழு உலகத்துக்கு அடிப்படை தேவை என்று சொல்ல முடியாது. ஆனா உப்பு இந்த பூமியில எல்லா ஜாதிகளுக்கும் மிக மிக அடிப்படையான ஒன்று உப்பு. உப்பை குறித்து பைபிள்ல நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தும் போது என்ன செஞ்சாங்க? அதோடு கூட கொஞ்சம் உப்பை சேர்த்து கொண்டாங்க. பவுல் சொல்றார், நீ செய்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் உப்பால சாரம் ஏற்றப்பட்டு இருப்பதாக. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உப்பால சாரம் ஏற்றப்பட்டதாக இருப்பதாக என்று பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருங்கள். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த மத்தியானவர்களே எப்படியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னதை போல இந்த உலகத்துக்கு உப்பா இருந்து சாரத்தை கொடுக்கிறோமா, அல்லது கசப்பா இருக்கிறோமா? கசப்பா இருந்து வேதனை கொடுக்கிறோமா, கசப்பா இருந்து பாரத்தை கொடுக்கிறோமா, கசப்பா இருந்து போராட்டத்தை கொடுக்கிறோமா? எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறோம்? சில பைபிள சொன்ன மாதிரி ஏன் ஆண்டவர் இந்த நாள் நம்ம இப்படி சொல்லிருக்கலாமே, நீங்க பூமிக்கு இனிப்பா இருங்க, நீங்க பூமிக்கு தோற்பா இருங்க, கசப்பா இருங்க அப்படி சொல்லி இருக்கலாமே. அப்படிலாம் சொல்லாம இந்த பூமிக்கு உப்பு. காரணம், உப்புடைய மேன்மை குறித்து 5 காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஒரு சாதாரண பிரசங்கம் தான், ஆழமான செய்தி அல்ல. ஒரு சாதாரண வார்த்தையிலிருந்து மகிமையான ஆழங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு சாதாரண வார்த்தை தான், அது ஆழமான வார்த்தை. அந்த ஆழம் உங்க இதயமாக ஆழத்தை நோக்கி கூப்பிடும்படி அழைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. உப்பு, முதலாவது உப்பு இந்த பூமியில் எல்லா ஜனத்துக்கும் பிரயோஜனமான ஒன்று. இந்த உப்புடைய தன்மை என்ன, உப்புடைய மேன்மை என்ன, உப்பு எதற்காக அவசியமா இருக்கிறது? இந்த உப்புக்கும் சபைக்கு என்ன வித்தியாசம்? இந்த உப்புக்கும் ஊழியக்காரர்கள் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கிறது? உப்புக்கும் ஒவ்வொரு விசுவாசி என்ன ஒரு ஒப்பிடல் இருக்கிறது குறித்து வேகமா நாம் பார்க்க போகிறோம். இந்த மத்தியான ஆண்டு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற, அம்மா சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உப்பா இருக்கணுமா? எப்படி இருக்கீங்கம்மா? நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க உப்பா இருக்கிறீங்களா அல்லது கசப்பா இருக்கிறீங்களா? உப்பா இருந்து சாரம் கொடுக்கிறீங்களா, கசப்பா இருந்து வேதனை கொடுக்கிறோமா? உப்பா இருந்து ருசி கொடுக்கிறோமா, உப்பா இருந்து வேதனையான காரியங்களை ருசி இல்லாதபடிக்கு ருசியை கெடுத்து கொண்டிருக்கிறோமா? உப்பு எல்லாவற்றுக்கும் பயன்படுகிற மிக முக்கியமான ஒரு கமாடிட்டி. ஒரு the salt is the essential need for all the mankind. Salt is a substance which is needed for all mankind. Doesn't matter what the caste and the religion, it doesn't matter what the situation. உப்பானது இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், மாம்சத்துல வாழுகிற இந்த மாம்சத்துல ஜீவிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உப்பு மிக மிக அவசியம். இது எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் கரங்களை வைத்து காட்டுங்க. ஆமென். ஆண்டவன் எதையோ சொல்லவில்லை, மிக நேர்த்தியா தெளிவா இந்த பூமியில நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த பூமியில எப்படியா இருக்கணும் விரும்புகிறாரு. நீங்களும் நானும் ஒரு ஸ்வீட்டா இருக்கணும் இல்ல, இனிப்பா இருக்க சொல்லல, துவர்ப்பா இருங்க சொல்லல, ஒரு நல்ல ருசியான பதார்த்தம் இருங்க சொல்லல, விகற்பா இருங்க சொல்லல, புளிப்பா இருங்க சொல்லல. ஆனா நீங்களும் நானும் இயேசுவை போல இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும். சீஷரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சீஷர்களே, என்னோடு இருக்க என் சீஷர்களே, என்னோடு இருக்க என் ஜனமே, இனி இந்த உலகத்தை நான் இருக்க போவதில்லை. இனி சீக்கிரத்துல இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன். என்னுடைய நாட்கள் முடிய போகிறது, என்னுடைய ஊழியத்தின் நாட்கள் முடிய போகிறது, என்னுடைய காலங்கள் முடிய போகிறது. இதுவரை பிதாவாக தேவன் இந்த பூமியில 33 வருஷமாய் என்னை இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி அனுப்பினார். இது I will be no more. நான் இனி இருப்பதில்லை, பூமியில் இருக்க போகிறதில்லை. அதற்கு பதில், எனக்கு பதில் என்னை போலவே என்னை சாயல தரித்துக் கொண்டவர்களாக நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும். இதுதான் பிதாவாக தேவனுடைய சித்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா. எத்தனை பேர் மத்திய நம்புறோம்? நீங்களும் நானும் இந்த பூமியில ஆண்டு உங்களை உப்பாய் மூல பொருளாய் மிக முக்கியமான அடிப்படை மூளை பொருளை வச்சிருக்க விசுவாச கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மத்தியானம் நாம் யாரா இருக்கிறோம்? நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உப்பு, நீ உப்பு. மன்னிச்சுங்க, அடிக்கடி கண்ணை தொடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு.
காசஸ் நம்ம யாராய்ந்து பார்ப்போம். இத்தனை வருஷம் நான் உப்பா இருந்தேன்னா, ருசி கொடுத்தனா? உப்பானது மிக அடிப்படையான எல்லா ஜனத்துக்கும், எந்த ஜாதியானாலும் எந்த மனுஷனானாலும், உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படியாதவனோ, ஏழையோ பணக்காரனோ, வெள்ளக்காரனோ கருப்புக்காரனோ, அது பணக்காரனோ ஏழையோ, எந்த பாஷையானாலும் எந்த கோத்திரமானாலும் எந்த இனமானாலும் எந்த ஜனமானாலும் உப்பு எல்லாருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உப்பு எல்லாருக்கும் தேவை. ஸ்வீட் செஞ்சா கூட அதோட கூட என்ன செய்றாங்க? ஸ்வீட் செய்றாங்க. செய்யலையாமா நீங்க? அதோட கொஞ்சம் உப்பை சேர்க்கணும்னு சொல்லி போடுறாங்க. அது என்னன்னு தெரியல, ஆனா உப்பு அவசியம். இந்த தேவனால் படைக்கப்பட்டதான இந்த சரீரத்திற்கு உப்பு நிச்சயம் தேவை. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்துக்கு உப்பு மிக மிக அவசியம், தேவையான ஒன்று. மெடிக்கல் பிரகாரம் எடுத்தனா கூட உடம்புல உப்பு இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா அது வேற பிரச்சனை, ரொம்ப குறைவா இருந்தா அது வேற பிரச்சனை. என்ன சால்ட்ன்றா சுகர்ன்றா எல்லாம் இங்கதான் இருக்குது. சால்ட், சுகர், ஐரன், புரோட்டீன் எல்லா காரியமும் நம்முடைய சரீரத்துல உண்டு. இந்த சரீரத்துக்கு தேவையான ஒன்று அடிப்படையான உப்பு. மெடிக்கல் பிரகாரம் உப்பு நிச்சயம் தேவை. அது அதிகம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை, கம்மியான ரொம்ப பிரச்சனை. அதிகமா இல்ல, கம்மியா இல்ல. கம்மி இந்த குறைவு. கேஜிஎஃப் பாஸ் பேசிட்ட கம்மி இருக்கட்டும். இந்த உப்பு மிக மிக அவசியம். இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாரையும் பார்த்து இந்த உபவாச நாளில நான் கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் உபவாசமா வந்தீங்க? ஓ பிரைஸ் தி லார்ட். முக்காபகவா எல்லாம் சாப்பிட்டு வந்துக்கிறீங்க. அப்ப இனி உபவாச கூட போடக்கூடாது. நான் ஒரு ரொட்டி சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா நான் சிக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். எங்க மனைவி எல்லாம் சாப்பிடல, அந்த மிஸ்ஸி சாப்பிச்சு. ஏன்னா நான் வழக்கமா சாப்பிடாத வர வழக்கம், நான் மாத்திரை போட்டு தான் ஆகணும். 3 மாத்திரை போட்டே ஆகணும், வேற வழி இல்லை. ரெண்டாவது பாருங்க, இந்த கண்ணாடி போட்டுங்க என்னவோ கட்டிட்டோம், அந்த ஒரு தடையாகுது எனக்கு. அதனால சோத்துறோம், வேற வழி இல்லை. அப்ப அடுத்த மாசம் இந்த உபவாசம் எடுத்துடலாம். இந்த மாயமாலை பண்ணக்கூடாது இல்லையா? ஒண்ணு உபவாசம் இல்ல சாப்பிட்டுனா சாப்பிட்டுவா. சாப்பிட்டு உபவாசம்னா அது நல்லா இருக்காது. அது உங்க பாடு. ஏன் கணக்கு ஆண்டு எனக்கு சொன்னேன். எங்க இருக்கிறாங்க ஊழியர், எங்க ஊழியர் மூலியமா தான் ஆண்டு என்னோட பேசினாரு. நேர காதுல வந்து சொல்ல, உபவாசம் ஜெபத்தை நடத்தணும் ஆண்டு உணர்த்தினாரு, சொன்னாரு. நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். உபவாசம் வருங்க வாங்க, சாப்பிட்டு வருங்க வாங்க. அது உங்களை பொறுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க விசுவாசத்தை அளவுக்கு ஏற்றபடிதான் ஆசீர்வாதம். ஆமென். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கிற உங்களை அப்படியே உங்க மனசுல கொஞ்சம் கைய வச்சு, இத்தனை வருஷம் 50 வருஷம் வாழ்ந்திய பாவக்காவோட மோசமா வாழ்ந்திருக்கிறோமே, கசப்பாவே வாழ்ந்துட்டோமே, புளிப்பாவே வாழ்ந்துட்டோமே, துவப்பாவே வாழ்ந்துட்டோமே, விவப்பாவே என்ன அவர்ப்பு ஓப்பு என்னன்னு வருது என்னவோ வாழ்ந்துட்டோமே. ஆனா இயேசுநாதர் சொன்ன காரியம், கட்டளை நீ உப்பாய் தான் வாழணும். உப்பு எல்லாவற்றையும் ருசிக்கும் மூல காரணம். ஆமென், ஹல்லேலூயா. நீ பலி செலுத்தினாலும் அதோடு கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கொள். ஆமென். நம்முடைய நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உப்பாய் தான் வந்தாரு. இந்த இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், ஏழை பணக்கார எல்லாருக்கும் ருசியாக ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, ருசியாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, ருசியாக விடுதலை கொடுக்கும்படியாக, ருசியாக சுகத்தை கொடுக்கும்படியாக, ருசியாக மகிமையான மேன்மையான மீட்பை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவே முதலாவது ஒரு உப்பை போல இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசு சொல்லுகிறார், இனி நான் இந்த பூமியில இருக்க போவதில்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் உப்பாய் தான் வாழணும். உப்பு எப்படி எல்லாவற்றுக்கும் அவசியமா இருக்கிறதோ, நீங்கள் எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற உப்பாகிய ரட்சிப்பின் மேன்மை பூமியில் எல்லாருக்கும் தேவை. ஆமென். முதலாவது உப்பு தன்மை என்ன? ருசி கொடுக்கும், கனி கொடுக்கிற வாழ்க்கை. உப்பு என்ன செய்கிறது சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. இப்பதானே சொன்னையா? சுவை, ருசி, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் எப்படி கனி கொடுக்க முடியும் தெரிஞ்சா இல்ல சொல்லுங்க. ஒரு மனுஷன் எப்படி கனி கொடுக்க முடியும்? பைபிளை சொல்லுங்க, உங்க சொந்த கருத்தை சொல்லாதீங்க.
யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே? வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க பிரதர். வாசிங்க. நானே திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்க எல்லாரும் கொடியா இருக்கிறீங்க. சரியா வாசிங்க. ஒருவன் எனக்குள்ள, என் வசனத்துக்குள்ள, என் பிரசன்னத்துக்குள்ள, என் ரத்தத்துக்குள்ள, என் கிருபைக்குள்ள, என் ரட்சிப்புக்குள்ள, என் சத்தியத்துக்குள்ள, ஒருவன் என் சத்தியத்துக்குள்ள, ஒருவன் என்னில நிலைத்திருந்தா, நான் அவனுக்குள்ள நிலைத்திருந்தால் அப்பதான் கனி கொடுக்க முடியும், அப்பதான் ருசி கொடுக்க முடியும், அப்பதான் சுவை கொடுக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், கர்த்தரோடு நானும் கர்த்தரை இணைந்து இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் மேன்மையான ஒரு வாழ்க்கை. எப்படி கர்த்தரோடு இணைந்து இசைந்து இருப்பது? வாசித்த பாரு, யோபு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோபின் புத்தகம் 21, 22 நினைக்க எடுத்து வாசிங்க. ஒரு நல்ல ஒரு வார்த்தை அங்க யோபுடைய நண்பர்கள் யோபை பார்த்து விசாரிக்க வரும்போது 22ஆம் அதிகாரம் வசனம் 21, 22, 21. நீர் அவரோட பழகி, யோபை பார்த்து நண்பர்களை விசாரிக்க வந்தவங்க சொல்றாங்க, தூரத்தை பார்த்து வேதனை அடைஞ்சி, அப்பா உனக்கு ஒரு வார்த்தை எங்களால் சொல்ல முடியாது, ஒரே ஒரு வழிதான் இருக்குது உங்களுக்கு நான் சொல்ல. யோபுவே, உனக்கு உன் வேதனை, உன் கண்ணி, உன் போராட்டம், உன்னை எல்லா பிரச்சனையும் பார்க்கும் போது எனக்கு சொல்ல வார்த்தை இல்ல, உன்னை ஆறுதல் படுத்த தேற்ற வார்த்தை இல்ல. ஆனா ஒன்று நான் சொல்லுகிறேன், ஒரே வார்த்தை தான், உன்னை உண்டாக்கின, உன்னை படைத்த உன் தேவனோடு, நீ அவரோடு, உன் மீட்பரோடு, உன் கண்மலையாக தேவனோடு, உன்னை உண்டாக்கின உருவாக்கின, இதுவரை சோதனை வழியை நடத்தி கொண்டிருக்கிற, போராட்டத்தை வழியை நடத்தி கொண்டிருக்கிற, இதுவரை உன்னை வெட்கப்படுத்தாத கைவிடாத, இதுவரை நடத்தின உன்னை உண்டாக்கின உன் தேவனோடு அவரோடு பழகு, சமாதானம். அதனால என்ன வரும்? அதனால நன்மை தான் பாஸ்டர் வரும். அதனால சிஸ்டர் நன்மை தான் வரும். கரங்களை தட்டி, நான் இயேசுவோடு பழகு, நீ உன் தேவனோடு பழகு, உன் ஆண்டவரோடு பழகு, கர்த்தரோடு நெருங்கி இணைந்து இசைந்து பழகு. அதனால உனக்கு என்ன வரும்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன வரும்? திருடனோடு சேர்ந்த திருடமா என்ன விடுறீங்க பாருங்க. திருடனோட திருட்டு புத்தி, பேய் எடுத்த பேய் புத்தி, நல்லவனோட சேர்ந்த நல்ல புத்தி, தெய்வத்தோட சேர்ந்தா தேவ புத்தி. இயேசுவோடு நெருங்கி பழகினீங்கன்னா இயேசுவை மாதிரியே மாறுவீங்க. இதுக்கு கை தட்டணும். ஆனா இயேசுவை போல மாறணும். கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்துல சொல்ல, ஆண்டவரே நான் உம்மை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். இயேசு கிறிஸ்து குணாதிசயம், உம்முடைய கிறிஸ்துவ குணம், உம்முடைய குணம் எனக்குள்ள எங்களுக்குள்ள வர வேண்டும், உம்மோடு நெருங்கி பழக வேண்டும். ஆமென். யோபுக்கு ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ அவரோடு பழகு, அதனால உனக்கு என்ன வரும்? நன்மைதான் வரும். உலகத்தோடு பழகுவேனால் உனக்கு வேதனையும் துக்கமும் சஞ்சலமும் சாபமும் நொறுக்குதல் வரும். ஆனா இயேசுவோடு உன் தேவனோடு பழகவேனா, ஏன் தேவனோடு நெருங்கி பழகவேனா, அதனால உனக்கு நன்மை உண்டாகும். அங்கே இந்த வாசி எங்க விட்டு எங்கே நன்மை உண்டாகும். பிறகு அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள. அடுத்த வசனம், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அவரோடு நெருங்கி பழகுனா உன் வாழ்க்கை என்னாகும்? யோபுவே, திரும்பி மறுபடியும் கட்டப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்கிறது? எத்தனை பேர் வாழ்க்கை நொறுங்கி இருக்கிறது? கணவனால, மனைவினால, பிள்ளைகளினால, சோதனையினால, பாவத்தினால, சாபத்தினால, கீழ்ப்படியாமையினால, அவிசுவாசத்தினால எத்தனையோ வாழ்க்கை நொறுங்கி இருக்கிறது. யோபு பார்த்து சொன்னாரு, அவரோடு பழகு, உன் வாழ்க்கை மீண்டும் திரும்பி கட்டப்படும். பாஸ்டர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உடைந்த வாழ்க்கையை வேதம் சொல்லியிருக்கிறது. எரேமியா 33 வாசிக்க வேண்டாம், 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே என் கன்னிகையே, நீ மீண்டும் மறுபடியும் கட்டப்படுவாய். ஓ, நீ மீண்டும் மறுபடியும் கட்டப்படுவீர்.
மறுபடியும் உன் தேசத்துல திராட்சை தோட்டத்தை நாட்டுவி, திருப்தி அடைந்து சாப்பிடுவி. மறுபடியும் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை எப்போது? கர்த்தரோடு நெருங்கி. அன்பான விசுவாசிகளே, உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தரோடு நெருங்கி பழகுங்க, அநேக கனி கொடுக்க முடியும். எப்படி 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 பழகுறது? என்ன கவனிங்கம்மா, என்ன கவனிங்க, எப்படி அவரோடு பழகுறது? வேத வசனத்து வழியா கர்த்தரோடு நெருங்கி பழகுங்க. சத்தியத்தின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, ஜெபத்தில் அவரோடு நெருங்கி 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 பழகுங்க. நானும் பாஸ்டர் புண்ணியமூர்த்தி, தாமஸ், பாஸ்டர் ஜெயக்குமார் நாங்களாம் சில நாட்கள் கடந்த நாட்கள் ஜெபித்தோம். இந்த லெந்து நாட்கள்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதெல்லாம் எங்களுக்கு கணக்குல இல்ல. ஆவில அந்நிய பாஷை பேசியே 3 மணி நேரம் ஓட்டிடுவோம். நீங்க அந்த அனுபவத்தை பெற்று பாருங்க, உங்களுக்கு தெரியும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் எங்க ஹாஸ்டல்ல ஆர்ஃபனேஜ்ல முழங்கால் யுத்த ஜெபம் ஒவ்வொரு சனிக்கிழமை நடக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் முழங்கால் யுத்தம் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். அதுக்கு எல்லாரும் அழைக்கிறது இல்ல, பொதுவான ஜெபம் அல்ல, எங்க ஊழியர்களை மாத்திரம் கூட்டி ஜெபிக்கிறோம். 3 மணி நேரம் அந்நிய பாஷை. நான் இவங்க ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியர்களை கூடி ஜெபிக்கிறதுக்கு முன்னே நான் தனியா ஜெபம் பண்ணுவேன். 5 மணி நேரம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் அந்நிய பாஷையே பேசியிருக்கிறேன். ஆகவேதான் இந்த ஊழியக்காரரை கத்தரிச்சுக்கிறாரு. அன்பானவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, தேவனோடு எப்படி பழகிறது? பைபிளை வாசினேருங்க, வாசித்து வேதத்தின் வழியாக, வசனத்தின் வழியாக அவரோடு நெருங்கி பழகுங்க. ஜெபத்தின் வழியாக அவரோடு நெருங்கி நெருங்கி அந்நிய பாஷை பேசுங்க, நெருங்கி நெருங்கி ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. ஜெபத்தின் வழி அவரோடு நெருங்குங்க, உபவாசத்தை வழி அவரோடு நெருங்குங்க, ஆராதனை துதி ஸ்தோத்திர வழி அவரோடு நெருங்கி நெருங்கி பாருங்க. உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். எத்தனை விசுவாச கரங்களை தட்டி கர்த்தரை நம்பி ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை திரும்பி கட்டப்படணும்னா உங்க வாழ்க்கை மீண்டும் நன்மை அடைந்து கட்டப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்பட வேண்டும். மீண்டும் உங்க வாழ்க்கை மீண்டும் பூர்வ நாட்களை இருந்தது போல ஸ்தாபிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரோடு நெருங்கி பழகு. ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுக்கலாம். அதுதான் உப்பு. உப்புடைய தன்மை ஒரு குறிப்பு இதுதான், இன்னும் நிறைய இருக்கு. அன்பானவர்களே, நீங்க நானும் இயேசு கிறிஸ்து பூமியில தாய்மார்கள தகப்பன்மார்ல எல்லா